ஓம் நம சிவாய. தெய்வ ரகசியம் சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவோட தம்ப்நெயில பார்த்துட்டு உள்ள வந்திருக்கீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் தோணி இருக்கும், நிஜமாவே சிவன் என்ன கூப்பிடுறாரா அப்படின்னு. உங்ககிட்ட நான் உறுதியா சொல்றேன், யூடியூப்ல எத்தனையோ வீடியோக்கள் இருக்கும்போது உங்க கை கரெக்டா இந்த வீடியோவை கிளிக் பண்ணுச்சுன்னா அது தற்செயல் கிடையாது. இது அந்த அண்ணாமலையாரோட நேரடி அழைப்பு. வாழ்க்கையில அடிபட்டு வலிகளோட எனக்கே இந்த கஷ்டம், என் கடன்கள் எப்போ தீரும், என் குடும்பத்துல எப்போ நிம்மதி வரும்னு யார்கிட்டையும் சொல்ல முடியாம அழுதுகிட்டு இருக்கீங்களா? உங்க கண்ணீரை துடைக்க நான் இருக்கேன் மகனே மகளே, பயப்படாதேன்னு சொல்லதான் அந்த திருவண்ணாமலை சிவன் இந்த வீடியோ மூலமா உங்களை தொடர்பு கொண்டிருக்கார். அவர் ஏன் உங்களை இப்போ அழைக்கிறார்? திருவண்ணாமலைக்கு பின்னால் இருக்கும் அந்த மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம் என்ன? அண்ணாமலையார் உங்களுக்காக என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்காருன்னு முழுமையா பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க, உங்க தலையெழுத்தே மாறப்போகுது. கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமான தரிசிக்கணும்னா நீங்க எத்தனையோ மலைகளை கடந்து கஷ்டப்பட்டு போகணும். ஆனா அந்த சிவனே ஒரு மலையா உட்கார்ந்திருக்கிற இடம்தான் திருவண்ணாமலை. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இது அக்னி ஸ்தலம். அக்னிக்கு என்ன குணம்? அதுல எந்த பொருளை போட்டாலும் அது எரிஞ்சு சாம்பல் ஆயிடும் இல்லையா? அதே மாதிரிதான் நீங்க எத்தனை ஜென்மமா செஞ்ச பாவமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கர்ம வினையா இருந்தாலும், அந்த திருவண்ணாமலையை நீங்க நினைச்ச அடுத்த செகண்ட் அந்த அக்னிலிங்கம் உங்க கர்ம வினைகளை எரிச்சு சாம்பலாக்கிடும். அதனாலதான் நினைக்க முக்தி தரும் அண்ணாமலைன்னு சித்தர்கள் சொல்வாங்க. இந்த மலையில இப்போதும் கண்களுக்கு தெரியாத எத்தனையோ சித்தர்களும் மகான்களும் தவம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்தோட காந்த சக்தி, மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படிப்பட்டது. அதனாலதான் உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் ஒரு முறை அண்ணாமலையார மனசார நினைச்சிட்டா அவர் அந்த ஜீவன காந்தம் மாதிரி தன்னை நோக்கி இழுத்துக்குவார். சரி, இப்போ அவர் ஏன் உங்களை அழைக்கிறார்? மனிதர்களை நம்பி நீங்க ஏமாந்தது போதும். நான் இவங்களுக்காக எவ்வளவோ பண்ணேன், ஆனா என்ன நடுத்தெருவுல விட்டுட்டாங்களேன்னு நீங்க கலங்கினது போதும். உங்களுடைய சொந்த முயற்சிகள் எல்லாமே தோத்து போய் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு இருட்டுல நிக்கிறீங்க. இந்த நிலைமையில எந்த மனுஷனாலும் உங்களை காப்பாத்த முடியாது. அந்த பரம்பொருளோட தலையீடு, டிவைன் இன்டர்வென்ஷன் இப்போ உங்களுக்கு தேவைப்படுது. நீங்க படுற கஷ்டத்தை பார்த்து உன் பாரத்தை என் பாதத்துல இறக்கி வை, இனி உன் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன்னு அந்த சிவன் முடிவு பண்ணிட்டார். அதுக்கான முதல் படிதான் இந்த அழைப்பு. உங்கள் மன அழுத்தம், தீராத கடன் தொல்லைகள், திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் இல்லையே என்ற ஏக்கம், இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க நேரம் வந்தாச்சுன்னு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் சிக்னல் தான் இது. இந்த அழைப்பை பார்த்த நீங்க உடனே என்ன செய்யணும்? உங்களால முடிஞ்சா உடனே திருவண்ணாமலைக்கு பஸ் ஏறுங்க. ஒரு பௌர்ணமி அன்றோ அல்லது சாதாரண நாட்களிலோ அந்த மலைய வெறுங்காலால சுத்தி கிரிவலம் வாங்க. நீங்க மலைய சுத்தி நடக்க நடக்க உங்களுடைய ஈகோ, உங்களுடைய நோய்கள், உங்களுடைய வறுமை எல்லாமே உங்க பாதங்கள் வழியா பூமியில இறங்கிடும். ஐயா, என்னால இப்போ உடனே திருவண்ணாமலைக்கு போக முடியாத சூழ்நிலை, நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன், வேலை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கவலையே படாதீங்க. சிவன் உங்களை உடலால் வர சொல்லவில்லை, உள்ளத்தால் வர சொல்கிறார். இன்றைக்கு இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அமைதியா உட்கார்ந்து உங்க மன கண்ணால அந்த அண்ணாமலையார நினைச்சுக்கோங்க. அப்பா அண்ணாமலையாரே, என் வாழ்க்கைய உன் பாதத்துல முழுசா ஒப்படைக்கிறேன், சரணாகதி. என் கஷ்டங்களை நீதான் தீர்க்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க. நீங்க இருக்கிற இடத்திலிருந்தே மனதளவில் கிரிவலம் வாங்க. அந்த நிமிஷமே அவர் உங்களுக்கான அதிசயங்களை செய்ய ஆரம்பிச்சிடுவார். நீங்க இப்படி முழுசா அவரை நம்பி சரணடைஞ்சிட்டீங்கன்னா அவர் உங்க வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிறார் அப்படிங்கறத சில அறிகுறிகள் மூலமா காட்டுவார். முதல் அறிகுறி, உங்க கனவுல தீபமோ, பெரிய மலையோ அல்லது வயதான ஒரு சாதுவோ வருவார். இரண்டாவது அறிகுறி, எந்த காரணமும் இல்லாம திடீர்னு உங்க வீட்டுல திருநீரு வாசனையோ அல்லது சாம்பிராணி வாசனையோ, டிவைன் சென்ட் வீசும்.
மூன்றாவது அறிகுறி, உங்களை ரொம்ப நாளா பாடாயப்படுத்திட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கு நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு நபர் மூலமா திடீர்னு தீர்வு கிடைக்கும். இந்த அறிகுறிகள்ல ஏதாவது ஒண்ணு நடந்தாலும் அண்ணாமலையார் உங்க வாழ்க்கையில நுழைஞ்சிட்டார்னு முழுசா நம்புங்க. நண்பர்களே, சிவனின் கணக்கு எப்பவுமே தப்பாது. இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக அவர் கொடுத்த ஒரு ட்ரெயினிங் தான். இனிமேல் உங்களுக்கான வசந்த காலம் ஆரம்பிக்க போகுது. நம்பிக்கையோடு இருங்கள். இந்த வீடியோ மூலமா அண்ணாமலையாரின் அருள் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புனா கமெண்ட்ல ஓம் அருணாச்சலேஸ்வராய நமஹா அல்லது ஓம் நம சிவாய அப்படின்னு பதிவிடுங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரம் நிறைவேற நாங்களும் பிரார்த்தனை செய்றோம். இந்த வீடியோவை மனக்கவலையில இருக்கிற உங்க சொந்தக்காரங்களுக்கும் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் சிவனின் அருள் கிடைக்கட்டும். மேலும் பல ஆன்மீக ரகசியங்களுக்கு நம்ம தெய்வ ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாம் சிவமயம். நன்றி.